All those who touched him were saved. மார்க் 6:56. அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Place close to him. அவரிடம் உன்னை ஒப்புவி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, we touch him through the word and sacraments, be cured and redeemed. வார்த்தை மற்றும் அருட்சாதனங்கள் வழியாக நாம் அவரை தொடுகிறோம், குணமடைகிறோம், மீட்கப்படுகிறோம். சென்ட் ஜான் கிறிசோஸ்டம் உடைய வார்த்தைகள், we have not a hem or a garment only of Christ, but have even his body that we may eat thereof. If then they who touched the hem of his garment derived so much virtue there, from much more they that shall receive himself whole. கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பு நம்மிடம் இல்லை, ஆனால் அவரது உடலையே உண்பதற்காக நாம் பெற்றுள்ளோம். இந்த நற்கருணை. அவரது ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் எவ்வளவு நன்மை அடைந்தார்களோ அதைவிட மேலானதை அவரை தொடுபவர் பெறுவர், அடைவர் என்பது நாம் கொள்ளுகின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். தேடி கண்டுகொண்டேன், தேடி தோடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். காண முடியாத, அணுக முடியாத ஒளியில் இருக்கின்ற இறைவனை நான் கண்டுகொண்டேன். நற்கருணைநாதர் இம்மானுவேல் ஆகிய கடவுள் நம்மோடு இருப்பதற்கு, நம்மோடு வாழ்வதற்கு, நம்மிலே இயங்குவதற்காக இதோ நம்மில் பிரசன்னமாக இருக்கின்றார். அவரை பார்த்து நாம் நம் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே வந்து தங்கும் என்று எம்மாவூஸ் சீடர்களை போல, ஆண்டவரே என் தேவனே என்று தோமையாரை போல, ஆண்டவரே நீர் இங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கை மார்த்தா மரியாளை போல நம்முடைய விசுவாசம் அமைய வேண்டும். முழந்தால் இருப்போம். Lord, help us to share with others your gift of touch to us. ஆண்டவரே உம் நலமளிக்கும் தொடுதலை எமக்கு அளித்து வரமருளும்.